அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள்பாக்கியங்களை தடுக்கும் ஆண்களின் பட்டு ஆடை. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், தமீம் குலத்தை சேர்ந்த உத்தாரித் பின் ஹாஜிப் என்பவர் கடைத்தெருவில் நின்று கோடு போட்ட பட்டு அங்கி விற்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள். உத்தாரித் பன்னாட்டு மன்னர்களோடு தொடர்புள்ளவராகவும் அவர்களிடமிருந்து பல்வேறு பொருட்களை பெற்று வருபவராகவும் இருந்தார். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, கடைத்தெருவில் நின்று கோடு போட்ட பட்டு அங்கியை உத்தாரித் விற்பதை கண்டேன். அதை தாங்கள் வாங்கி அரபு தூதுக்குழுக்கள் தங்களிடம் வரும்போது தாங்கள் அணிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமையின் போதும் அணிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்றும் கூறியதாக நான் எண்ணுகிறேன். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமையில் எந்த நற்பேரும் இல்லாதவரே இம்மையில் பட்டாடைகளை அணிவார் என்று சொன்னார்கள். பின்னர் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கோடு போட்ட பட்டு ஆடைகள் சில கொண்டு வரப்பட்டன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றில் ஓர் பட்டாடையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மற்றொன்றை உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள். இன்னொன்றை அலி பின் அபி தாலிப் அவர்களுக்கும் கொடுத்து, இதை முக்காடுகளாக வெட்டி உங்கள் பெண்களிடையே பங்கிட்டு விடுங்கள் என்று கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது பட்டாடையை எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இதை எனக்கு கொடுத்தனுப்பியுள்ளீர்களே, நீங்கள் தான் கொடுத்தனுப்பி உள்ளீர்கள். ஆனால் உத்தாரித் விற்ற பட்டாடை குறித்து நேற்று தாங்கள் வேறு விதமாக கூறினீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை நீங்கள் அணிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நான் கொடுத்தனுப்பவில்லை, மாறாக இதை நீங்கள் விற்று பணம் பெறுவதற்காகவே கொடுத்தனுப்பினேன் என்று சொன்னார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அதை அணிந்து கொண்டு வந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உற்று பார்த்தார்கள். அவர்கள் பார்த்த பார்வையிலே இருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாம் இவ்வாறு செய்தது பிடிக்கவில்லை, பட்டாடை அணிந்தது பிடிக்கவில்லை என்பதை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். உடனே, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இப்படி உற்று பார்க்கிறீர்கள்? தாங்கள் தாமே அதை எனக்கு கொடுத்து அனுப்பினீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை நீ அணிந்து கொள்வதற்காக உனக்கு நான் கொடுத்து அனுப்பவில்லை, மாறாக முக்காடுகளாக வெட்டி உன் வீட்டு பெண்களுக்கு பங்கிடுவதற்காகவே கொடுத்து அனுப்பினேன் என்று சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 4198 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஆண் பட்டு ஆடை அணிகிறாரோ அவர் மறுமையில் அணிய மாட்டார். மறுமையில் அணிய மாட்டார் என்றால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்கின்ற கருத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அதே வேளையில் சில கட்டங்களில் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள். பட்டுக்கரை உள்ள லுங்கியை போல 2 விரல் அளவுக்கு மட்டுமே பட்டு கலந்திருப்பது தவறில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேன் தொல்லையை முறையிட்ட போது அவர்கள் பட்டு அணிந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கினார்கள். பட்டு அணிந்து கொண்டால் பேனுடைய தொல்லை இல்லாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி பிரத்யோகமாக இந்த தங்கடத்திற்காக வேண்டி இப்படிப்பட்ட அனுமதியை வழங்கினார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனால் வழங்கப்படுகின்ற பட்டாடையை நாளை மறுமையிலே அணிந்து கொண்டு கண்ணியம் பெறுவதற்கு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.